வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா திருச்செந்தூரானை பற்றி தான். திருச்செந்தூரில் உள்ள சில கருத்துக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திருச்செந்தூரில் உள்ள கோபுரமானது 137 அடிகளை கொண்டது, 9 நிலைகளை கொண்டது, அதாவது 9 கலசங்களை உடையது. இந்த ராஜ கோபுரத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா 27 படிகளை நம்ம கடந்து போகணும். இங்கே இருக்கக்கூடிய மண்டபங்கள், நிறைய மண்டபம் இருக்குது. அதில் சில மண்டபங்களை பற்றி பார்க்கலாம். அதில் முதல் மண்டபமாக விளங்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த மண்டபம். இந்த வசந்த மண்டபத்துக்கு எப்போ சுவாமி எழுந்தருள்கின்றார் அப்படின்னா சித்திரை மாதம் வைகாசி மாதம் போது சுவாமி எழுந்தருள்கின்றார். இந்த மண்டபமானது 120 தூண்களை உடையது. இது 1882 கட்டப்பட்டது. அதே போல ஆனந்த விலாசம் கருங்கல் மண்டபமாக காட்டப்படுகிறது. அத்துடன் செங்கல்வராயன் பிள்ளை, இந்த செங்கல்வராயன் பிள்ளை முருகப்பெருமான தீவிர பக்தர். இவரும் பல திருப்பணிகள் இந்த கோவிலுக்கு செஞ்சிருக்கிறார். அடுத்ததாக வடமலையான் பிள்ளை. இந்த வடமலையான் பிள்ளைக்குன்னு ஒரு மண்டபமே இருக்குது. இந்த மண்டபத்துக்கு ஆறுமுக சுவாமியானவர் அந்த மாச திருவிழாவின் போது 8ஆம் திருவிழாவுக்கும் பச்சை சாற்றிய உற்சவம் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. அத்துடன் சண்முக விலாசம், ஆனந்த விலாசம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மண்டபம். இந்த மண்டபத்துக்கு 6 நாள் பகல் பொழுது சுவாமி எழுந்தருளுகின்றார். இந்த 6 நாள் பகல் வேளையில் வேள்வி நடத்துவாங்க. அந்த வேள்வி நடத்தும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே அவங்க நிலத்தில் விளைஞ்ச தானியங்களை கொண்டு முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள். அப்புறம் ஸ்ரீபலி மண்டபம், இது யானை தங்குமிடமாக பார்க்கப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய 3 முக்கியமான சன்னதிகள் யார் யார் அப்படின்னா சுவாமி, வள்ளி, தேவி யானை. இதில் பள்ளியறை எங்கே இருக்குது அப்படின்னா வள்ளிக்கிட்ட தான் இருக்குது. அதாவது வள்ளியாம்பிகை சன்னிதானம் இருக்கு இல்லையா, அங்கே தான் பள்ளியறை இருக்குது. யார் பள்ளியறைக்கு போவா அப்படின்னா செந்திலாண்டவன் போக மாட்டார். ஏன்னா செந்திலாண்டவன் பூஜா மூர்த்தியாக இருக்கிறார், ஜவம்சிய மூர்த்தியாக இருக்கிறார். அதனால் செந்திலாண்டவன் போக மாட்டார், சண்முகர் தான் போவார். அன்றாடம் வள்ளியாம்பிகை வீட்டை தான் சுவாமிக்கு பள்ளியறை. அத்துடன் இங்கே இருக்கக்கூடிய தேவயானை கிரியாசக்தியாக அவர் கொடுக்கக்கூடிய குங்கும பிரசாதமானது தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய பிரசாதமாக காட்டப்படுகிறது, கருதப்படுகிறது. அத்துடன் இந்த ஊருக்கு நிறைய பேர்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 4 பேர் என்ன அப்படின்னா கபடாபுரம், திருச்சீரலைவாய், திருச்செந்தூர், தென்கைலை என்று அழைக்கப்படுகிறது. கபடாபுரம் அப்படின்னா என்ன? கபாடம் அப்படின்னா வாயில், புறம் அப்படின்னா கதவு, கடலருகே இருக்கக்கூடிய கதவு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. திருச்சீரலைவாய், இங்கே இருக்கக்கூடிய அலைக்கு, அதாவது கடல் இருக்கு இல்லையா, அந்த கடல் இருக்கக்கூடிய அலைக்கு வாய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றாடம் ஓம் பிரணவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான கடல் தான் திருச்செந்தூர் கடல். இங்கே சுவாமிக்கு நேராக ஒரு சின்ன துவாரம் மாதிரி இருக்கும். அந்த துவாரத்தில் காதை வச்சு கேட்டோம் அப்படின்னா ஓங்கிற நாதம் ஒலித்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக திருச்செந்தூர். செந்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிவந்த நடத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். சிவந்த நிறத்தை உடைய பெருமாள் இருக்கக்கூடிய இடம். அதனால தான் அந்த ஊருக்கு திருச்செந்தில் என்ற பெயரானது உண்டானது. இப்போ திருச்செந்தூர் அப்படின்னு மாறிடுச்சு. அதே போல் தென்கைலை, கைலைக்கு ஒப்பான ஸ்தலம் தென்கைலை அப்படின்னே போற்றப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த திருச்செந்தூரில் வருகிற ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. நம்ம எல்லாரும் அங்கே கலந்துக்க முடியலை அப்படின்னா கூட இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் அதிகாலை எழுந்து ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்து குளித்து நீராடி பச்சை நிறத்தில் இல்லை சிகப்பு நிறத்தில் ஆடைகள் கட்டி உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கு எளிமையாக உங்களால் என்ன முடியுமோ அந்த புஷ்பத்தை சாத்தி தீபம் போட்டு சுவாமி கண்டு வாழைப்பழமோ இல்லை வெத்தலை பாக்கோ அல்லது ஏதாவது பேரிச்சம்பழமோ பாலோ ஏதோ சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி திருப்புகள் படிங்க. திருச்செந்தூருக்குரிய திருப்புகள் எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் படிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மனப்பாடம் செஞ்ச கந்தர் சஷ்டி கவசம், சஷ்டியை நோக்க சரவண பாடம் சொல்லக்கூடிய அற்புதமான திருச்செந்தூர் கவசத்தை பாராயணம் பண்ணுங்க. முருகப்பெருமான் கேட்டதெல்லாம் கொடுப்பார், நினைத்ததெல்லாம் அளிப்பார். நம்ம அங்கே போகன்னு யாரும் வருத்தப்படவே வேண்டாம். சுவாமி நம்மளை தேடி இங்கே வந்துடுவார். அதனால் எல்லாரும் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நம்ம சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். சர்வம் சரணமயம்.